ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொரியல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொத்தவரங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு காய் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ரசம் கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.